திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னீங்களா, அந்த திருப்பரங்குன்றத்தை போட்டி போடலாம். எனக்கு தண்ணி பிரச்சனை தெரியும் தேனி மாவட்டத்தில் போய் போட்டி போடலாம். இல்லங்க நான் காவிரிக்காக குரல் கொடுக்க போறேன் அப்படின்னா டெல்டாவை தேர்ந்தெடுத்து போட்டி போடலாம். கோயம்புத்தூர் உங்களுக்கு ரசிகர்கள் அதிகமா இருக்கிறதாக சொல்லப்படுது, அங்க போட்டி போடலாமே. பாரதிய ஜனதா கட்சி பாசிச பாஜக என்னது கொள்கை எதிரி பாஜக பாரதி சீனிவாசன் எடுத்து போட்டி போடுங்க. கொள்கை எதிரி தானே பாஜக, போட்டி போடுங்க. நேரடியா வீழ்த்தணுங்க திமுகவை, நேரடியா வீழ்த்தணும் திமுகவை. தீய சக்தி திமுக. அந்த சிஎம்ங்களா இந்த விஜயா, அந்த டிஎம்கேவா இந்த டிவிகேவா, மக்களை அழைக்கிற ஸ்டாலினா இந்த விஜயா. நீங்களே நீ தெம்பு திராணி துணிச்சல் ஆளுமைத்தன்மை ஆண்மை எல்லாம் இருந்தா குளத்தூர்ல போட்டி போடுங்க, பெரம்பூர்ல போட்டி போடுறீங்க, குளத்தூர்ல போடுங்க. பக்கத்து தொகுதியில திமுக தீய சக்தி தானங்க, ஸ்டாலினை ஒழிக்கணும் தானுங்க. ஸ்டாலினுக்கு உங்களுக்கு தானங்க போட்டி. ஸ்டாலினா நீங்களா, நீங்களா ஸ்டாலினா, டிஎம்கேவா டிவிகேவா, யாரு யாருன்றீங்கல்ல, அது தீய சக்தி, நீங்க தூய சக்தி. நீங்க தான் பெரிய பக்கா மாசாச்ச, உங்களுக்கு தான் ரசிகர்கள் படை பெருசா இருக்க. 40% ஓட்டு இருக்குல்ல, அப்போ குளத்தூர்ல 40% இருக்கும்ல, குளத்தூர்ல போட்டி போட வேண்டியதானே. ஏன் போட்டி போடல? குளத்தூர்ல கூட வேண்டாம். நீங்க நேரடியாக அரசியலுக்கு வந்ததற்கான காரணமாக சொல்லப்படுவது உதயநிதி ஸ்டாலினா நானான்னு பார்க்கணும். உதயநிதி ஸ்டாலினுக்கு எனக்கு தான் போட்டியே அப்படின்னு நீங்க உங்க நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லிக்கீங்க. உங்க கட்சிக்காரங்களுக்கும் அது தெரியும். அப்ப சிஎம் எடுத்து போடணும், டெப்டி சிஎம் எடுத்து போடுங்க. சேப்பாக்கத்துல அவரோட நீங்க பெரிய நடிகர் தான், அவரோட அதிக படங்கள் நடிச்சவர் தான், அவரோட ரசிகர் கூட்டமும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. 40% எல்லா இடத்துல இருக்குன்னா சேப்பாக்கத்திலும் 40% இருக்கும்ல. மதசார்பற்ற சமூகத்தி சேப்பாக்கத்தில் இஸ்லாமியரும் இருக்காங்கல்ல. நீங்க போய் ரம்ஜானுக்கு குல்லா போறீங்க, கூழ் குடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்கல்ல. பாஜக பாசி எதிரிங்க, கொள்கை எதிரி பாஜகன்றீங்க. அப்ப அங்க வலுவாய் இஸ்லாமியர் இருக்காங்க, எல்லா சமூக மக்கள் இருக்காங்க. சேப்பாக்கத்தில் போட வேண்டியதானே, அங்க போடல என்ன தப்பு இல்லையே. 234 தொகுதியும் இந்த விஜய் தான்னா ஏன் இந்த தொகுதியிலே மட்டும் குறி வைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னால் இருப்பது சாதி மதம். மேடையில பேசுறது அத்தனை நடிப்பு நாடகம். அதாவது நடிப்போட்டு வந்துங்கிறாரு, அவர் இன்னும் நடிகராகவே இருக்காரு. அதாவது அவங்க மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கு கொடுத்த உடனே பெண்கள் மத்தியில பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. பெண் ரசிகர்கள் இருக்கக்கூடிய விஜய்க்கு அதனால தாங்க முடியல. அவர் ரசிகைகளே நீ எல்லாரும் மனுஷனாடா அப்படின்னு துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள்லாம் இவன் பின்னாடி போயிட்டு இருக்கிற மனைவி விவாகரத்து வாங்கியிருக்கு, நடிகையோட போயிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான், ஒரு ஒழுக்கம் கட்டவனா இருக்கான், இவன் முன்னாடி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகரால வீட்டுல முட்டு கொடுக்க முடியல, எல்லாம் வெம்பி வெதும்பி சமூக வலைதளங்களை வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. அது பயங்கரமாயிடுச்சு. இப்ப இந்த டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி பண்றதுன்னு ஆழ்ந்த யோசனையில பட்டினப்பாக்கத்தையும் பனையூர்லயும் இருந்த பொழுது டக்குன்னு விழுந்துச்சு பொன்ராஜனுடைய கமாண்ட். உடனே ஃபைலை எடுத்துக்கிட்டு டிஜிபி எழுதுக்கு போயிட்டாப்ல. பாத்தீங்களா, மக்களுக்கு ஒண்ணுன்னா என் தளபதி வருவான்டா. ஜனநாயகருக்கு போகல, விவாகரத்து கூட பதில் சொல்லல, கரூருக்கு கூட போகல, தன்னை அவமானப்படுத்திய போதெல்லாம் தாங்கிக் கொண்ட என் தலைவன் பெண்களுக்கு ஒண்ணுன்னே வந்துட்டானே. பெண்கள் விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் எங்க